2025 மார்ச் 29 அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்குகிறது. இது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். இந்த காலகட்டம் 2027 ஜூன் 3 வரை நீடிக்கும். சனி பகவான் 12வது வீட்டில் சஞ்சரிப்பதால் நீண்ட பயணங்கள், அதிக செலவுகள் மற்றும் உடல் நலப் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். மேலும் சனி 2ஆம், 6ஆம் மற்றும் 9ஆம் வீடுகளின் மீது பார்வையிடுவதால் குடும்ப உறவுகள், நிதிநிலை மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற அம்சங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சனி பகவான் 12ஆம் வீட்டில் மீன ராசி நுழைவதால் 7.5 சனி ஆரம்பமாகிறது. இதனால் நீண்ட பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். உங்கள் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கலாம். எனவே நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்துவது முக்கியம். பணியிடத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படலாம். புதிய வேலை தேடுபவர்கள் சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது. இது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவும். புதிய தொழில் தொடங்க விரும்புவோர் ஜாதக பரிசீலனை செய்து கவனமாக செயல்படுவது நல்லது. பணியிடத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படலாம். அவற்றை திட்டமிட்டு முடிப்பது முக்கியம். புதிய வேலை தேடுபவர்கள் சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது. இது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவும். வேலை மாற்றம் விரும்புபவர்கள் சற்று காத்திருந்து புதிய வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து முடிவு செய்வது சிறந்தது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தோன்றும். கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவற்றை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளலாம். பேச்சில் கவனம் செலுத்துவது முக்கியம். காதல் உறவை திருமணமாக மாற்ற விரும்புவோர் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். பங்கு வர்த்தகம் போன்ற அபாயமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பணத்தை சேமிக்க முயற்சிக்கவும். கண்கள், கால்கள் போன்ற உறுப்புகளில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அவற்றை அலட்சியம் செய்யாமல் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறவும். சிறிய உடல் பாதிப்புகளை அலட்சியம் செய்யாமல் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மன அமைதிக்காக தியானம் அல்லது யோகா செய்வது பயனளிக்கும். ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடிக்கவும். பரிகாரங்கள்: சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்யவும். சனிக்கிழமைகளில் ஏழை மற்றும் வீடற்ற மக்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை வழங்கவும்.